கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டாபிக்லேருந்து நீட்லேருந்து கொஷின்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. 26 கொஸ்டின் பாருங்க. An electric kettle takes 4 ampere current at 220 volt. How much time it will take to boil 1 kilogram of water from temperature 20 degree centigrade to temperature of boiling water 100 degree centigrade சொல்லியிருக்காங்க. அப்படின்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 100 to 20 வரணும், அதாவது 20 to 100 வரணும். ஸோ 100 minus 20 80 degree centigrade. ஓகேங்களா. கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 ஆம்பியர் கொடுத்துருக்காங்கப்பா. அடுத்து பொட்டன்ஷியல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 220 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஹீட் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம்எஸ் டெல்டா டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எம்எஸ் டெல்டா டி. அடுத்து ஹீட் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பவர் இன்டூ டைம் போட்டுக்கலாம். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணலாம். பவர் இன்டூ டைம் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் டெல்டா டின்னு வருது. ஓகேங்களா. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, எம்எஸ் டெல்டா டி டிவைட் பை பவர்னு கிடைக்கும். ஓகேவா. அப்போ டைம் ஈக்குவல் டு எம்எஸ் டெல்டா டி. எம் வந்து எவ்வளோ, 1 கிலோகிராம். எஸ் வந்து எவ்வளோ, 4182 இன்ட்டு டெல்டா டி வந்து 80. ஓகேங்களா. டிவைடட் பை என்ன பண்ணோம், பவருக்கு நான் வி ஸ்கொயர் ஆர். அப்போ வி வந்து 220 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பவருக்கு வந்து வி இன்ட்டு ஐன்னு போட்டுங்க. விஐ பவருக்கு வந்து விஐன்னு போட்டுங்க. சரிங்களா, பவருக்கு. அப்போ ஐ வந்து எவ்வளோ போட்டுக்கலாம், 1ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து என்ன வரும், நமக்கு செகண்ட்ஸில் வரும். இது மினிட்ல மாற்றணும்னா டிவைட் பை 60 போடணும். அப்போ மினிட்ல மாறிக்கும். ஓகேங்களா. இப்போ இதை சிம்பிளை பண்ணுவீங்க. சிம்பிளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா நியர்லி 6.3 மினிட். ஆன்சர் வந்து 6.3 மினிட் இஸ் தி ஆன்சர் அப்படின்னு வரும்பா. 27th question பார்க்கலாம் பாருங்க. A 5 ampere fuse wire can withstand a maximum power of 1 watt in the circuit. The resistance of the fuse wire அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்க. மேக்ஸ் வந்து 1 வாட் சொல்லியிருக்காங்க. அப்போ பவர் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், நம்ம ஐ ஸ்கொயர் ஆர்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போ பவர் வந்து 1 வாட் சொல்லியிருக்காங்க. ஐ வந்து 5 ஆம்பியர். ஸோ 5 ஸ்கொயர் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் என்ன வரும், 1/5 ஸ்கொயர். 1/5 ஸ்கொயர் வந்து 25. 1/25 வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 0.04 ஓம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. And India electricity is supplied for domestic use at 220 volt. It is supplied at USA வந்து 110 volt. If the resistance of a 60 watt bulb for use in India is R, the resistance of 60 watt bulb for use in USA கேட்டிருக்காங்க. அப்போ பவர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர். பவர் வந்து ரெண்டு இடத்துலையும் சேம். அப்போ வி ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் போடணும். ஸோ வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வந்துருச்சுன்னா ரூட் ஆர்னு வந்துடும். ஸோ அப்போ V1 இல்லைன்னா நம்ம V1 ஸ்கொயர் பை V2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R1 பை R2 அப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா. சரி, இந்த இதில் எழுதிக்கலாம். V1 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 220 ஸ்கொயர். ஸோ 220 இன்ட்டு 220. அமெரிக்காவில் V2 110. ஸோ 110 இன்ட்டு 110 போட்டுருங்க. இஸ் ஈக்குவல் டு R1 வந்து R இந்தியாவில், அமெரிக்காவில் ஆர்னு போட்டுங்க. இந்த 220 110 இது கேன்சல் பண்ணால் 2 இன்ட்டு 2 4னு வரும். ஓகேங்களா. சரி, இது ஆர் டேஷ்னு வச்சுங்க. அப்போ ஆர் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 4னு வருதுப்பா. ஸோ ஆர் பை 4 ஓம். அதாவது வந்து யூஎஸ்ஏ யூஸ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி பல்ப் ஆர் பை 4 இருந்தால் பவர் 60 இருக்கும். அடுத்த விஷயம் பாருங்க, ஃபியூஸ் ஒயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபியூஸ் ஒயர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோ மெல்டிங் பாயிண்டாக இருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 bulbs are of 40 watt 200 volt, 100 watt 200 volt. தென் ரிலேஷன் கேட்டிருக்காங்க. பவருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ பவர் அதிகமாக இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். 100 வாட் பவர் அதிகமாக இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் 100 வாட் கம்மியாக இருக்கும். ஸோ 40 வாட் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பி ஆப்ஷன் கரெக்டாக எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5 degrees near rise in temperature is observed in a conductor by passing a current. When the current is double with the rise in temperature அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து ஹீட் எனர்ஜிக்கு ஐ ஸ்கொயர் ஆர்டின்னு போட்டுக்கிட்டோம்னா ரைஸ் இன் டெம்பரேச்சர் எம்எஸ் டெல்டா டி எடுத்துக்கலாம். ஓகேவா. அப்போ எம்எஸ் ஆர்டி கான்ஸ்டன்ட் வச்சுட்டோம்னா ஐ ஸ்கொயர் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டெல்டா டி. அப்போ கரண்ட்டை டபுள் பண்ணோம்னா 4 டைம்ஸ் ஆயிரும் டெல்டா டி. அப்போ 4 டைம்ஸ்னா இனிஷியலாக 5 டிகிரி சென்டிகிரேட்னா 4 டைம்ஸ்னா 20 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு ஆன்சரில் வந்துருப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 100 watt 200 volt bulb is connected to a 160 volt supply. The power consumption will be கேட்டிருக்காங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் பை பி. அப்போ வி ஸ்கொயர் எவ்வளோ, 200 ஸ்கொயர் பை பவர் வந்து எவ்வளோப்பா 100 வாட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிற வோல்ட் 160. இப்போ வந்து பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் பை ஆர். அப்போ 160 ஸ்கொயர் டிவைட் பை ஆர் வந்து 200 ஸ்கொயர் டிவைட் பை 100 மேலே போயிடும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 64 வாட்டுன்னு வரும்ப்பா. சரிங்களா. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டு. அது இல்லைன்னா நம்ம பொட்டன்ஷியல் குறைக்கிறோம். பொட்டன்ஷியல் குறைக்கிறதுனால பவர் குறையணும் அப்படின்னும் போது 64 or 80 வரும். சால்வ் பண்ணால் 64 வருது.
அடுத்த கொஸ்டின் பாருங்க 1 கிலோவாட் ஹவர் 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் என்ன படிச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட் ஹவர் வந்து 3.6 into 10 power 6ன்னு படிச்சிருப்பீங்க ஜூலில். அப்போ வந்து இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லுங்க. 36 into 10 power 5 ஜூல்னு எழுதிக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க இப்போ 4 microfarad capacitor is charged to 400 volt. If its plates are joined through a resistance 2 kilo ohm, then heat produced ன்னு கேட்டிருக்காங்க. Heat energy produced equal to energy stored in the capacitor அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் CV ஸ்கொயர் ஆஃப் இன்டூ சி எவ்வளோப்போ 4 into 10 power minus 6 பொட்டன்ஷியலாக 400 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணணும். இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0.32 ஜூல்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. An electric bulb is rated 60 watt to 20 volt. The resistance of the filament. Resistance என்ன ஃபார்முலா V ஸ்கொயர் பை பவர். அப்போ V வந்து 220 ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டு டிவைட் பை பவர் வந்து 60. இதை சிம்ப்ளை பண்ணணும். இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா வந்து 807 ஓம்னு கிடைக்கும் போகும் அப்ராக்சிமேட்லி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A current of 2 ampere passing through a conductor produces 80 joule of heat in 10 seconds. The resistance in the conductor கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீட் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா ஐ ஸ்கொயர் ஆர் டின்னு கிடைக்குது. ஓகேங்களா? சரி, ஹீட் எனர்ஜி வந்து ஐ ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு போட்டு ஆர் வந்து ஆர்னு போட்டுட்டு டைம் வந்து 10 செகண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த 10 கேன்சல் பண்ணிக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 ஸ்கொயர் 4 8 கேன்சல் பண்ணிங்கன்னா 2 வருது. ஸோ 2 ஓம்னு கிடைக்குதுப்பா. அப்போ 36க்கு என்ன ஆன்சர் பாருங்க, 2 ஓம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 37th கொஸ்டின் கேட்கலாம் பாருங்க. In the circuit shown below, the reading of the voltmeter and the ammeter will be. இங்கே voltmeter ammeter வந்து ஐடியல் voltmeter ஐடியல் ammeter எடுத்துட்டோம்னா அப்போ இந்த voltmeter ரீடிங்கும் ammeter ரீடிங்கும் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6 similar bulbs are connected as shown in the figure with a DC source of EMF E and a 0 internal resistance. The ratio of the power consumed by the bulbs when all are glowing கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த 3 பேரலல் இந்த 3 பேரலல். அப்போ வந்து R/3 இது ஒரு R/3. அப்போ R/3 ப்ளஸ் R/3 என்ன வரும்? 2R/3 ரெசிஸ்டன்ஸ் வரும். எல்லாமே க்ளோயிங்கில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கேஸில். செகண்ட் கேஸில் என்ன வரும் சொல்லுங்க. இந்த சர்க்யூட் 2 ஃப்ரம் செக்ஷன் ஏ அண்ட் 1 ஃப்ரம் செக்ஷன் பி. 2 ஃப்ரம் செக்ஷன்னா இது என்ன R/2, 1 ஃப்ரம் செக்ஷன் பின்னா R, இது ரெண்டு கூட்டணும்னா 3R/2 வரும். சரிங்களா? அவங்க ரேஷியோ ஆஃப் தி பவர் கேட்குறாங்க. அப்போ P1/P2 ஈக்குவல் பவர் ஈக்குவல் V ஸ்கொயர் பை ஆர் தானே. V கேன்சல் பண்ணிட்டோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் R. அப்போ 3R/2 பை 2R/3. அப்போ R கேன்சல் பண்ணிட்டா 2 கீழே வந்து 3 மேலே போயிடும். அப்போ 3 into 3 by 2 into 2. அப்போ 9:4. ஆப்ஷன் சி கரெக்டப்பா அப்படின்னு வந்துடுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A filament bulb 500 watt 100 volt is to be used in a 230 volt main supply. When a resistor R is connected in series, it works perfectly. And the bulb consumes 500 watt அப்படின்றாங்க. The value of R. அப்போ வந்து இந்த பல்பில் 100 வாட் இருக்கணும்னா ரெஜிஸ்டரில் 130 வோல்ட் இருக்கணும். சீரிஸில் கனெக்ட் பண்ணி கரண்ட் சேமாக இருக்கும். அப்போ V கூட ஐஆர் போட்டோம்னா கரண்ட் சேம்னால V டைரக்ட் கொடுத்துருந்தா. ஸோ V1/V2 அதாவது 100 பை ரெஜிஸ்டரில் 130 இருக்கும் ஈக்குவல் டு R1/R2. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து V ஸ்கொயர் பை ஆர். அப்போ 100 ஸ்கொயர் பை 500 டிவைட் பை ஆர்னு போட்டுக்கணும்ப்பா. இப்போ இது சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா R is equal to 26 ஓம்னு கிடைக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 metal wires of identical dimensions are connected in series. If sigma 1 and sigma 2 are conductivities of the metal wires respectively, the effective conductivity கேட்டிருக்காங்க. நமக்கு சீரிஸில் கட்டணும்னா ரெசிஸ்டன்ஸ் R equal to R1 plus R2 ஆகும். ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரோ எல் பை ஏ. ரோ வந்து 1/sigma போட்டுக்கலாம். எல் வந்து சீரிஸில் கனெக்ட் பண்ணுறாங்க 2L/A போட்டு ரெசிஸ்டன்ஸ் R1க்கு 1/sigma 1 L/A. இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் 2க்கு வந்து 1/sigma 2 L/A. இப்போ L/A கேன்சல் பண்ணிட்டு எல்சிஎம் எடுத்துடணும். அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா சிக்மா ஈக்குவல் என்ன வரும் பாருங்க 2 sigma 1 sigma 2 by sigma 1 plus sigma 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A circuit containing an ammeter, a battery of 30 volt and a resistance 40.8 ohm all connected in series. If the ammeter has a coil of resistance 480 ohm and a shunt of 20 ohm, the reading of the ammeter கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அம்மீட்டருக்கு 480 ஓம் இருக்கு, ஷண்ட் ஒரு 20 அப்படின்னா ரெண்டுமே பேரலல்னா இது மல்டிப்ளை பண்ணிட்டு 500 போட்டுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ 0 0 0 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்ன வருது மேலே 48 into 2 96/5 அப்படின்னு வருது.
அப்போ 96/5 எவ்வளோ வரும்? 192/5. அப்போ 19.21 கிடைக்குது. இது அம்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சர்க்யூட் 40.8. ரெண்டுத்துக்குமே கூட்டணும்னா என்ன கிடைக்குது? 60 ஓம் கிடைக்குது. 60 ஓம் கிடைக்குது. கரெக்டுங்களா? சரி, நமக்கு என்ன கேட்குறாங்க? அம்மீட்டர் ரீடிங் கரண்ட் ஈக்குவல் V/R. V30 கொடுத்துருக்காங்க, R60 வருது. ஸோ 0.5. அப்போ 41க்கு வந்து சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ABCR the voltmeter operations are 1.5 or 3 are respectively as shown here. When the same potential difference applied across X and Y, VA, VB, VC respectively with 1.5 or இது இப்போ B வந்து 1.5 R ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, C வந்து 3R இருக்கு. இது ரெண்டுமே பேரலல்ல போட்டோம்னா 1.5 into 3 அதாவது 3/2 into 3 divided by 3 plus 3/2 3 plus 3/2 வருது. ஓகேங்களா? இது எவ்வளோ வருது பாருங்க, 9/2. இதுவும் 9/2 கேன்சல் பண்ணால் 6 வருது. அப்போ இதுவும் 6 இருக்குது. ஆல்ரெடி பிஎல்சியும் பேரலாக இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் சேம். ஏவுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆர் பிசி சேர்த்தனால 6 வருதுனால ரெண்டுத்துக்கும் சேம் ரெசிஸ்டன்ஸ்னால பொட்டன்ஷியல் சேம். அப்போ விஏ ஈக்குவல் டு விபி ஈக்குவல் டு விசின்னு வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 rods are joined end to end as shown in both have cross section area 0.01 centimeters square, each 1 meter long. One rod of copper with resistivity 1.7 volt, the other of the resistivity 0.5. How much voltage required to produce 1 ampere of the rods சொல்லியிருக்காங்க. அப்போ V equal to IRன்னு போட்டுக்கணும்னா V equal to I into resistance வந்து R1 plus R2 போட்டுக்கணும். அப்போ R1 plus R2 போட்டுக்கணும்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ்க்கு L/A காமனாக வெளியே எடுத்துட்டு ρ1 plus ρ2ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்போ கரண்ட் 1 இன்டூ லென்த் வந்து எவ்வளோ 1 மீட்டர் டிவைட் பை ஏரியா வந்து 0.01 into 10 power minus 4 போட்டுங்க. சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் ஆகிட்டோம். இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? ஒன்று வந்து 1.7 into 10 power minus 6, இன்னொன்று வந்து 10 power minus 5 into 10 power minus 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 47க்கு வந்து 43க்கு வந்து ஆப்ஷன் 0.117 வோல்ட்டுன்னு வரும் ஆன்சர். ஸோ 4th ஆப்ஷன் வரும்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A 12 cm wire is given a shape of a right angle triangle ABC having a side 3 cm, 4 cm, 5 cm as shown here. The resistance between two ends of the respective sides are measured 1 by 1 by multiplicator. The resistance will be கேட்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அக்ராஸ் ஏபி பார்த்தோம்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 5 4 சீரீஸ், அப்போ 9 வருது. 9 வந்து 3க்கு பேரலாக இருக்கும். எல்லாம் ப்ரொபோர்ஷனலாக வச்சுக்கலாம். 5x 4x 3x, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ρL/A தானே. அப்போ ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் லென்த். அப்போ ப்ரொபோர்ஷனல் வச்சுட்டோம்னா அப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் 5 + 4 9, 9 into 3 divided by 9 + 3 12 அப்படின்னு வருது. ஓகேங்களா? அதே மாதிரி பிசிக்கு என்ன வரும்னு சொல்லுங்க. பிசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா 5 3 சீரீஸ், அப்போ வந்து 8 into 4/12. அடுத்து சிஏக்கு என்ன வரும்? 3 4 சீரீஸ், அப்போ 7 into 5 divided by 12. அப்படி போட்டோம்னா எல்லாமே 12 12 12 சேமாக இருக்குனால இது 9 into 3 27, இது 8 into 4 வந்து 8 into 4 என்ன வருது 32. அடுத்து வந்து 7 into 5 35 அப்படின்னு ஆன்சரில் வருது. ஸோ 44க்கு வந்து ஆப்ஷன் பி கரெக்டாக. அடுத்த கொஸ்டின் வந்து a ring of wire is made of a resistance 12 ohm. Find the points A and B as shown in the figure at which current carrying conductor should be connected so that the resistance R of the sub circuit between them. இப்போ வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 8/3 சொல்லியிருக்காங்க. மொத்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 12 சொல்லியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் Lன்னு வச்சுட்டோம்னா இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் Lன்னு வச்சுக்கிட்டோம்னா செகண்டுக்கு வந்து 12 - Lன்னு வச்சுக்கலாம். அப்போ 1/R = 1/R1 + 1/R2 தானே. அப்போ 1/8/3 = 1/L + 1/12 - Lன்னு போட்டேங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் லென்த்னு போட்டேன். இப்போ வந்து இதை சால்வ் பண்ணுறீங்க. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 12 இன்ட்டு இங்கே என்ன வரும்? 12L - L² = 3/8 வரும். 3 12 கேன்சல் பண்ணால் 4 வருது. 8 into 4 32. அப்போ இதை சிம்பிளை பண்ணால் L² - 12L + 32 = 0 வரும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா L = 8, 4 வரும். அப்போ ஒரு லென்த் வந்து 4 டைம்ஸ், இன்னொரு லென்த் வந்து 8 டைம்ஸ். அப்போ L1/L2 வந்து 4/8 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 1:2 போட்டுக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்போ போன கொஸ்டினுக்கு வந்து 1:2 வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி பவர் டிசிபேட்டட் இன் தி சர்க்யூட் ஷோன் இன் தி ஃபிகர் இஸ் 30 வாட். தி வேல்யூ கேட்குறாங்க. அப்போ வந்து இப்போ 5 ஓம்ல பவரும் ப்ளஸ் 6 ஓம்ல பவர் ஈக்குவல் டு 30 போடணும். 5 ஓம்ல என்ன பண்ணணும்? V²/R 10² ரெசிஸ்டன்ஸ் 5 ப்ளஸ் 6 ஓம்ல எவ்வளோ 10² R ஈக்குவல் டு 30. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் 46க்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா
10 ஓம் கிடைக்கும்பா. அப்போ சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி பவர் dissipated in the 9 ohm resistor in the circuit shown in figure is 36 watt. தி potential difference across 2 ohm resistor கேட்குறாங்க. 9 ohmல 36 சொல்றாங்க. நம்ம 36 equal to v square by r போட்டிக்கணும். r வந்து 9 ohm. இதை சிம்பிளை பண்ணா v equal to என்ன வரும்? இது இந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா 36 root எடுத்தா 6, 9 root எடுத்தா 3, 6 into 3 18 volt வரும். அப்போ இந்த 9ம் 6ம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து வோல்ட் வந்து 18 இருக்குப்பா. இப்போ 9ம் 6ம் பேரலில் போட்டிங்கன்னா 9 into 6 by 9 plus 6 15 போட்டிங்கன்னா இது கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 3 இங்கே 5, அப்போ 18 by 5 வருது. அப்போ 18 by 5னு வருது. இது 3.6ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 3.6 ஓம் இருக்கு இல்லைங்களா, இதுவும் 2 ஓமும் சீரீஸில் இருக்குது. அப்போ கரண்ட் சேம்னால பொட்டன்ஷியல் ரேஷியோ சேமாக இருக்கும். அப்போ V1 by V2 equal to 3.6 by 2 போட்டுக்கலாம். V1 எவ்வளோ வந்தது நமக்கு சொல்லுங்கள். V1 எவ்வளோ கொடுத்தாங்க? 18 வோல்ட்னு வந்திருக்கு. 18 டிவைட் பை V2 equal to 3.6 divided by 2 போட்டோம்னா இது 2 இது கேன்சல் பண்ணால் 1.8, 1.8 18 கேன்சல் பண்ணால் 10, அப்போ V2 equal to 10ன்னு கிடைக்குதுப்பா. ஸோ 10 வோல்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A wire of resistance 12 ohm per meter is bent to form a complete circle of radius 10 cm. The resistance between its two diametrically opposite point கேட்டிருக்காங்க. Resistance per unit length 12, அப்போ இன்ட்டு லென்த் போனோம். லென்த் வந்து பை ஆர், ஆர் வந்து 0.1 மீட்டர். அப்போ 0.1 போட்டிங்கன்னா 1.2 பை வருது. அப்போ இது ஒரு 1.25 ரெண்டு பேரலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். 1.25 1.25 பேரலில் கனெக்ட் பண்ணால் 0.65ன்னு வருதுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த சர்க்யூட் ஷோன் இன் தி ஃபிகர் கரண்ட் த்ரூ 4 ஓம் இஸ் 1 ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் எம் அண்ட் என். இங்கே 4ல் 1 ஆம்பியர் எடுத்தீங்கன்னா அப்போ அக்ராஸ் எம் பி அண்ட் என் வந்து 1 into 4 வந்து 4 வோல்ட் இருக்கு. இப்போ இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணால் 0.25, இது 1 ஓம் இருக்கு. அப்போ இது 1:4 ரேஷியோவில் இருக்கு. அப்போ இங்கே 1 டைம் பொட்டன்ஷியல் V பொட்டன்ஷியல் இருக்கும், இங்கே 4V பொட்டன்ஷியல் இருக்கும். நமக்கு 5V equal to 4ன்னு போட்டோம்னா அப்போ V equal to 4/5. நமக்கு தேவை இங்கே 1 ஓமில் தானே வேணும். அப்போ 4 டைம்ஸ் போடணும். அப்போ 4 into 4/5 16/5. அப்போ வந்து என்ன வந்து 3.2. அப்போ 3.2 வோல்ட் கரெக்டாக போகும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கரண்ட் ஆஃப் 3 ஆம்பியர் ஃப்ளோஸ் த்ரூ 2 ஓம் ரெஜிஸ்டர் as shown in the figure. தி பவர் dissipated in the 5 ஓம் கேட்குறாங்க. அப்போ 3 ஆம்பியர் வந்து 2 ஓம்ல பாஸ் ஆகுது. அப்போ இங்கே வந்து அப்போ பொட்டன்ஷியல் இன்டூ ஓமும் பொட்டன்ஷியல் இந்த 1.5 இது ரெண்டு சேர்ந்து 6 ஓம் போட்டோம்னா 2 ஓம்ல 2 இன்ட்டு கரண்ட் 3, இங்கே 6 ஓம்ல 6 இன்ட்டு கரண்ட் ஐ போட்டிங்கன்னா 6 6 கேன்சல் ஐ ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 1 வருது. அப்போ பவர் இன் 5 ஓம் கேட்டிங்கன்னா ஐ ஸ்கொயர் ஆர். அப்போ ஐ ஸ்கொயர் ஆர் போட்டிங்கன்னா ஐ 1 ஸ்கொயர் இன்ட்டு ஆர் 5 போட்டிங்கன்னா 5 வாட்டுன்னு கிடைக்கிது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 50th கொஸ்டினுக்கு வந்து பவர் வந்து 5 வாட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம ஆன்சரில் எடுத்துக்கலாம்ப்பா.